மிக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுதம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறையின்பம் மெய்யின்பம் இதை நோக்கிய ஒரு ஆராய்ச்சி பயணம். இந்த ஆராய்ச்சி பயணத்திற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஒரு சிறிய வேண்டுகோள் நண்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை மீண்டும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். இங்கு கற்பனை, பொழுதுபோக்கு, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய நிகழ்வு எதுவும் இடம்பெறாது. எனவே இறையின்பத்தை நுகர்வோம், உண்மைத்தன்மையை ஆராய்வோம். வாருங்கள். இன்றைய பதிவிலை நாம் காண இருப்பது தேவாரத்திலே திருநாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பர் பெருமான் இயற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான கவி, இறைக்கவி. இந்த கவியின் ஆழம் மிகப்பெரியது, வலிமையானது. இந்த கவியை பார்ப்போம், அதற்கான பொருளையும் காண்போம். சரி, கவி என்ன? இந்த கவிதை என்ன சொல்ல வருகிறார் என்றால், அண்டபிண்ட ரகசியம்தான். அதாவது இந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய இறை பொருள் மறைபொருளாக இருந்து கொண்டு அந்த மறைபொருள் எண்ணற்ற இயக்கங்களை தோற்றுவித்து அந்த இயக்கங்கள் எப்படி இயங்குகிறது அண்டத்திலே பிண்டத்திலே என்ற ரகசியம்தான் இங்கே ஒழித்து வைக்கப்பட்டிருக்கிறது பரிபாஷை மூலம். இப்ப அந்த பரிபாஷையை உணர்ந்து கொண்டால் ஞானக்கல்வி ஏற்படும். இந்த ஞானக்கல்வி எப்படி ஏற்படும் என்றால், பரிபாஷை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். இறைவனை நோக்கி செல்லும் போதுதான் அவனுடைய பாஷை நமக்கு புரியும். அந்த பாஷையை புரிந்து கொண்டால் இதற்கு விளக்கம் எளிதாக கிடைத்துவிடும் நண்பர்களே. சரி, இப்பொழுது பாடல். இந்த பாடல் என்ன? மண் அதனில் 5, மாநீரில் 4, வயங்கு எரியில் 3, மாரதத்து 2, விண் அதனில் 1, விரிகதிரை தன்மதியை தாரகைகள் தம்மில் மிக்க என்னதனில் எழுத்தை 7 இசையை காமன் எழில் அழிய எரி உமிழ்ந்த இமையா நெற்றி கண்ணவனை கற்குடையில் விண்மென்னை கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே. இதுதான் பாடல். இந்த பாடல் அதனுடைய பொருள் என்ன பார்ப்போமா? மண் அதனில் 5. இந்த இறைப்பொருளாகிய மறைப்பொருள் ஆகாசமாக இருந்து கொண்டு அந்த ஆகாச நிலை தன் நிலை மாறும்போது, அந்த நிலையை உயர்த்தும் போது, ஒவ்வொரு படியாக உயர்த்தும் போது அந்த நிலையை மாற்றிக்கொள்கிறது. இறைவன் என்று சொல்லக்கூடிய ஆகாசம் அங்கே மறைபொருளாக இருந்து கொண்டு இருப்பு நிலையில இருந்து கொண்டு இயக்க நிலைக்கு செல்லும் போது அந்த இயக்க நிலையில இருந்து கொண்டு தன்னுடைய இருப்பு நிலையை பரிணமித்து காட்டுகிறான். இதுதான் நண்பர்களே இந்த தத்துவம். எனவே மண் அதில் 5. மண் 5வது தத்துவமாகிய ஆகாசம் என்று சொல்லக்கூடிய நிலை, 5ஆம் நிலையாக மண்ணையும், மாநீரில் 4ஐயும், நீர் தத்துவத்திலே 4வது தத்துவமாகவும், வயங்கு எரியில் 3, வயங்கு எரியில் 3 என்றால் நெருப்பு, அந்த நெருப்பினில் 3ஆவதாகவும், மாரதத்தில் 2ஐயும், மாரதம் என்பது காற்று, 2வது தத்துவமாக காற்றையும், விண் அதனில் 1, விண் என்பது தெரியும் ஆகாசம். இந்த ஆகாச நிலையில் ஒன்றாக இருந்து கொண்டு மறைந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறான். சரி, இது அங்கே நிலை, பஞ்சபத நிலை. இந்த நிலை பிண்டத்திலே என்ன நடக்கிறது என்று பாருங்கள். பிண்டத்திலே நமக்கு முக்கியமான தேவை ஒன்று இருக்கிறது, அது பிராணன். அதுதான் ஆகாசம். அந்த ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பிராணன் நமக்கு உட்செலுத்த வேண்டும். அந்த ஆகாச நிலை உள்ளே செல்லும் போது, பிராண நிலை உள்ளே செல்லும் போது நமது உடல் வலிவு பெறுகிறது. முகம் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான நிலைக்கு மாறுகிறது. நோயற்ற தன்மை இங்கே இருக்கிறது. அந்த நோயற்ற தன்மை இருந்தால் நமக்கு வாழ்நாள் முழுவதும் பேரின்ப கழிப்பு என்று சொல்லக்கூடிய ஆனந்த நிலை உருவாகும். இந்த ஆனந்த நிலை உருவாக செய்வதற்காகத்தான் ஞான பெருமக்கள் நமக்கு நிறைய சூத்திரங்களையும் கவிகளையும் ஏற்றிப்படுத்திருக்கிறார்கள். அதன்படி நடந்தோமையானால் நாம் நல்வாழ்வு, இறைவாழ்வு வாழ்ந்து ஆனந்த பெருங்களிப்பு அடையலாம் என்பதை கூறிக்கொண்டு இங்கே அடுத்த வரியில் வருவோம். விரிகதிரை தன்மதியை தாரகைகள் தம்மில். அதாவது விரிகதிர் என்பது என்ன? விரிகதிர் என்பது சூரியன். இந்த சூரிய சக்தி எங்க இருக்கிறது? பிராணனிலே சூரியகளை என்று சொல்லக்கூடிய வலது நாசி வழியாக செல்கிறது. சரியா? அடுத்தது தன்மதி என்பது சந்திரன். சந்திரன் என்பது சந்திரக்கலை. தாரகை என்பது என்ன? தாரை என்பது நாசி. அந்த நாசி வழியாக உள்ளே சூரியனையும் சந்திரனையும் இயக்கி செலுத்தும் போது, பிராணன் மூலமாக செலுத்தும் போது
அங்கே ஒரு சூத்திரம் இருக்கிறது. அந்த சூத்திரம் என்ன? அதாவது வாசியோகத்தில் சொல்லுவாங்க, வாசியோகத்துல 16, 32, 64 என்பார்கள். இந்த 16, 32, 64 என்பதை பற்றி வாசியோகம் வரும்போது செய்வோம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுதான் அங்கே ஒரு சூத்திரம். 16, 32, 64 16 எடுத்து 64 உள்ளே நிறுத்தி 32 வெளியிட வேண்டும். இது ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் இங்கே கொண்டு வருகிறார். எண்ணதனை எழுத்தை என்கிறார். இந்த எண்ணதனை எழுத்து இன்னொன்றும் இருக்கிறது. நாம் உள்ளே இழுக்கக்கூடிய காற்று 12 அங்குலம் இழுக்கிறோம். அந்த பிராண காற்றை இழுக்கும்போது உள்ளில் செலுத்தும் போது அங்கே 8 அங்குலம் தான் நிறைவேறுகிறது. 4 அங்குலம் வெளியே வீணாக சென்று விடுகிறது. இந்த 8 அங்குலமும் உள்ளே சென்று நிலை பெற்று விட்டால் அங்கே தெய்வ நிலை ஏற்படுகிறது. அந்த தெய்வ நிலை மூலம்தான் அங்கே தவநிலை நிலை பெறும். தவநிலை அங்கே நிலை பெற வேண்டும் என்றால் இந்த 12 அங்குல காற்றும் உள்ளே தகனிக்கப்பட வேண்டும், உள்ளே எரிக்கப்பட வேண்டும். அந்த எரிக்கப்படும் போது நல்வெப்பம் என்று சொல்லக்கூடிய சுத்த உஷ்ணம் அங்கே இருக்கிறது. அந்த சுத்த உஷ்ணம் தான் இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க என்னதான் காற்றை சுவாசிச்சாலும் சுத்த உஷ்ணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு தான் இந்த கழிவுப் பொருள்லாம் என்ன செய்யுது? எல்லாத்துக்கும் சுத்த உஷ்ணம் இருக்குது. நீங்க சாப்பிட்ற பொருள், குடிக்கிற பொருள் எல்லாத்துலயும் சுத்த உஷ்ணம் இருக்குது. அந்த சுத்த உஷ்ணம் போக மீதி வெளிவரக்கூடியது எல்லாமே சத்தற்ற பொருள். அது புரிஞ்சுங்க. வெளியே வர தள்ளக்கூடிய மலம் அல்லது சிறுநீர் இது எல்லாமே சத்தற்ற நிலையிலே வெளியே தள்ளப்படுகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது எண்ணதனில் எடுத்து ஏழு இசையை 7 இசைன்னு என்னங்க? 7 இசை என்பது இந்த பிராணகாற்று முழுவதும் 12 அங்குலமும் உள்ளே செலுத்தப்பட வேண்டும் என்றால் 7 இசை என்பது 7 படிகள். 7 படிகள் என்ன? மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம். இந்த 7 படிகள் தான். இந்த 7 படிகளை கடந்து செல்லும் போது இது ஒரு இயக்கம் கருவி. அங்கே படிநிலைகள். இந்த படிநிலைகளை கடக்கும் போது நமக்கு இந்த 12 அங்குல சூரிய சந்திர நிலை, நமக்கு அங்கே சுத்த விஷ்ண நிலை நமக்கு முழுவதும் தகனிக்கப்படுகிறது. முழுவதும் தகனிக்கப்படும் போது அங்கே நமக்கு ஒரு நோயற்ற தன்மை, ஒரு உடல் வலிமை பெறுகிறது. ஆனந்த கழிப்பு நிலை நமக்கு ஏற்படுகிறது. அந்த ஆனந்த கழிப்பு நிலை தான் இறைநிலை. சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாரு? அடுத்த 7 இசை பார்த்தாச்சு. காமன் எழிலழிய. காமன் என்பது என்ன? காமன் என்பது இங்கே நாம் அனுபவிக்கக்கூடிய சிறு சிறு இன்பங்கள், அவ்வளவுதான். இதுதான் காமன். இந்த காமன் எழிலழிய இதோடைய நிலை மாறி இறைநிலை என்று சொல்லக்கூடிய பேரின்பம் நிலையை அடைய வேண்டும் என்றால் அதற்கு எரி வேணும். அதுக்கு தான் சுத்த உஷ்ணம். எரி உமிழ்ந்த என்றால் சுத்த உஷ்ணம் எங்க இருக்குது? இணையா நெற்றி கண்ணனை. இணையா நிலை, அதாவது இமையா நெற்றி கண்ணன். இமையா என்பது நமது கண்கள், நமது விழிகள் வடவுடன் அடிச்சுட்டு இருக்கும். ஆனா நெற்றிக்கண் இருக்கு இல்லையா? எப்பொழுதும் ஜோதி அங்கே இந்த நிலை பிராணன் உள்ளே செல்லும் போது நெற்றிக்கண் இயங்குகிறது. நெற்றிக்கண் என்று சொல்லக்கூடிய ஆகிரணி சக்கரம் இயங்குகிறது. இயங்கும் போது இங்கே ஜோதி நிலை உருவாக்குறது. இந்த ஜோதி நிலை ஒரு அணையா விளக்காக, ஆனந்த விளக்காக, அற்புத விளக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில இருக்கும்போது நமக்கு நோயற்ற தன்மை உருவாகிறது. கற்குடியில் அடுத்தது கற்குடியில் விழுமெண்ணெய் விடுமையானை. கற்குடியில் விடுமையான என்பது என்ன? கற்குடி என்பது கரு என்பது என்ன? இனிப்பு, கற்கண்டு சொல்றேன் இல்லையா? அந்த கற்குடி என்பது இனிமை மட்டுமே குடிகொண்டிருக்கும் இறைவனை விழுமியான் என்ற சிறப்பான இறைவனை, விழுங்குதல் என்றால் விழுங்கு என்ற சிறப்பான கற்பகத்தை. கற்பகம் என்பது அழியா நிலை. இந்த ஆகாச நிலைக்கு அழியா நிலை என்ற பொருள். இது ஆகாச நிலை என்றுமே அழியாது. அது மாறி மாறி சென்று கொண்டிருக்கும் ஒரு பொருளாக மாற்றம் வரும் ஒழிய அழியக்கூடிய நிலையில் அது இல்லை. அதுதான் அங்கே கற்பகம், அதுதான் இறைநிலை என்று சொல்லக்கூடிய ஆகாச நிலை. கண்ணார கண்டேனே. அவர் அந்த ஜோதியை கண்டுவிட்டார். அந்த ஜோதி நிலை நெற்றி புருவத்திலே தாண்டவம் ஆடும்போது அங்கேதான் அங்கே நடராசர் பெருமானின் ஆனந்த தாண்டவத்தை, ஆனந்த கூத்தனை, அந்த திரு நடனத்தை, அந்த ஒளி நடனத்தை கண்டுவிட்டார். அந்த ஒளி நடனம் காணும்போது ஒப்பற்ற எல்லையற்ற ஆனந்த பெருங்களிப்பு ஏற்படும். அந்த ஆனந்த பெருங்களிப்பை நீங்களும் நானும் பெறலாம். திருநாவுக்கரசர் நம்மை போன்றே பிறந்தார். நம்மை போன்று பிறந்து ஞான நிலை அடைந்தார். ஞான நிலையை அடையும் போது அவருக்கு கிடைத்த பேரின்பம் நமக்கு கிடைக்காதா? கிடைக்கும். நாம் அதற்கான வழியை நோக்கி செல்லவில்லை. அந்த வழியை நோக்கி செல்வோம்.
என்றும் ஆனந்தத்தோடு இருப்போம். இந்த இறையின்பத்தை நுகர்ந்து இந்த உலகத்திலே நோயற்று வாழ்வை வாழ்ந்து பல்லாண்டு வாழலாம். வாழ்ந்து இறையின்பத்தை நுகர்வோம். நாம் அனைவருக்கும் ஒரு பேரின்ப பெருங்கெடுப்பை கற்றுத் தருவோம் என்று கூறி இந்த நிகழ்வை இதோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போமா? சந்தித்துக் கொண்டே இருப்போம். வாருங்கள். நன்றி நண்பர்களே.